Hi everyone students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 11th standard chemistry public exam கான top most important 2 mark 3 mark and 5 mark questions வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். So வீடியோவை up to end வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு public examக்கு இருக்குது. So இந்த ஒரு நாள்ல நீங்க கன்ஃபார்ம் இந்த வருஷம் public examல இந்த question தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி top most important questions என்னென்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். நான் சொன்னது எப்படி physicsக்கு அப்படியே வந்ததோ so அதே மாதிரி chemistryக்கும் வரும். So தைரியமா படிங்க. So நமக்கு chemistry மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மார்க். So அதனால இந்த ஒரு நாள் தயவு செஞ்சு நான் இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இப்போவாது நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த கொஷின்ஸை படித்து நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அண்டு எல்லாரும் புக் பேக் ஒன் விட நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலில் கல்வி மினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸை உடனே பார்க்க முடியும். அண்ட் மறக்காமல் உங்கள் பொண்ணான கையை கொண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆன்சர் கீ, பப்ளிக்கோட கவர்மெண்ட் ஆன்சர் கீ எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய மெட்டீரியல்ஸ், மினி மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப். ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க எதெல்லாம் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க என்னென்ன கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். அட்டாமிக் மாஸ் வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மோல், அதுவும் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவகோட்ரா நம்பர், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். அண்ட் இந்த நான் மறுபடியும் சொல்லிவிட்டு இந்த மெட்டீரியலாக வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில் மோலார் வால்யூம், ஸோ ஆக்சிடேஷன் நம்பரு, அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரெடிக்ஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மோலார் மாஸ் அண்டு மாலிகுலர் மாஸ். ஸோ அது முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி இது கூட தேவையில்லை. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு இந்த எம்பீரிக்கல் அண்டு மோலாரிக்கல் ஃபார்முலா கால்குலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷன் பண்ணுறது, அது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் யூனிட் 1ல் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அடுத்தது யூனிட் 2 பொறுத்தவரை ஹைன்ஸ்பெர்க்கோனோட அன்சர்டினிட்டி பிரின்சிபல் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃபா பிரின்சிபல் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பவுலியோட எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து இது Mn2+ அண்ட் Cr2+ எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன், ஃபைண்ட் த பாசிபிள் ஆர்பிட்டல்ஸ் ஃபார் n = 4. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிட்டல், அந்த கொஷின். லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டோமிக் மாடல் வெரி இம்பார்ட்டன்ட். டி பிராக்லி ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போர் அட்டாமிக் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. தமிழ் மீடியத்துக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தென் யூனிட் 3 பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்த்துக்கோங்க. நைட்ரஜன் இஸ் ஹையர் தென் ஆக்சிஜன் ஒய் வெரி இம்பார்ட்டன்ட். மாடர்ன் பீரியாடிக் லா பார்த்துக்கோங்க. டயகனல் ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வேரியேஷன் ஆஃப் அயோனைசேஷன் எனர்ஜி அலாங் குரூப் அண்ட் பீரியட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது பாருங்கள். பாலிங்கோட ஸ்கேல் ஆஃப் அயோனிக் ரேடியல், பாலிங் ஸ்கேல் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் பாருங்கள். யூனிட் 4 பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பீரியாடிக் டேபிள், ஹைட்ரஜன் இஸ் நாட் பிளேஸ்ட் அண்டர் ஹாலஜன்ஸு, ஐசோடோப்ஸ், அது நேம் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், பாரா ஹைட்ரஜன் எப்படி ஆர்த்தோ ஹைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் டியூட்டேரியம், பாரா ஹைட்ரஜன் இன்டூ ஆர்த்தோ ஹைட்ரஜன், அந்தது வாட் இஸ் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். அடுத்து 3 டைப்ஸ் ஆஃப் கோவேலன்ட் ஹைப்ரிட்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இது ட்ரிட்டீரியம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர், ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர் டிஃப்ரென்ஸு, டிட்டேரியம் இஸ் ப்ரிப்பேர்டு, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. ஸோ அடுத்தது ஹைட்ரஜன் இஸ் ப்ரிப்பேர்டு பை எலக்ட்ரோலிசிஸ், அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஹவு இஸ் ஹைட்ரஜன் ப்ரிப்பேர்டு இன் த லேப், அது பாருங்கள். ஹைட்ரஜனோட யூசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரீசன் ஃபார் டெம்பரவரி அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்ஸு. ஸோ அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது மெத்தட்ஸ் டு ரிமூவ் டெம்பரவரி அண்ட் பெர்மனன்ட், அது பாருங்கள். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அடுத்தது உங்களுக்கு வந்து யூனிட் 5. யூனிட் 4ல் என்ன கொஞ்சம் இருக்காதையும் சொல்லிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O அண்ட் H2 பாருங்கள். யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பீரியாக்சைடு பார்த்துக்கோங்க. கிளாஸ் பாட்டில்ஸ் எதுக்காக அதை ப்ரிசர்வ் பண்ணுறோம், அந்த கொஷின். ஹவு டூ யூ எக்ஸ்பெக்ட் மெட்டாலிக் இருந்தது பாருங்கள் 24. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன் டிஃப்ரென்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து general properties of alkyl methods, important common features of group 2 elements, behavior of lithium,
அடுத்தது பிஹேவியர் ஆஃப் பெர்லியம், சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெர்லியம் அண்ட் அலுமினியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ளீச்சிங் பவுட்ரு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த இது. ஸோ அடுத்தது எர்த்து மெட்டல் ஹார்டர் தென் அல்கைல்ஸ் மெட்டல்ஸ் அந்த இது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு, மென்ஷன் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிப்சத்தோட யூசஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. கால்சியம் அண்ட் மெக்னீசியத்தோட யூசஸ்ஸு, பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். அடுத்து சால்வே ப்ராசஸ், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. யூனிட் 6 பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, காஸ் லா, அடுத்தது வந்து லூகாஸ் லா, அவகோட்ரா ஹைப்போதிசிஸ், லா ஆஃப் பார்ட்டிகல் ப்ரெசன்ஸு, கிராம்ஸ் லா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாண்டர்வால் ஈக்குவேஷன், வாண்டர்வால் கான்ஸ்டன்ட்டு, டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன் டிஃப்ரென்ஸு, இன்வர்ஷன் டெம்பரேச்சரு, ஸ்டேட் ஜூல் தாம்சன் எஃபெக்ட்டு, மென்ஷன் த 3 மெத்தட்ஸ் யூஸ்டு டு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாயில் டெம்பரேச்சர் அண்ட் பாயில்ஸ் பாயிண்ட்டு, வாட் ஆர் ஐடியல் கேஸஸ் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது வாண்டர்வால் ஈக்குவேஷன் அந்த கொஷின், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 7 பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின், அப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இந்த எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜிஸ், பேத் அண்ட் ஃபங்க்ஷன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். அடுத்து டெரைவ் ரிலேஷன் பிட்வீன் டெல் ஹெச் அந்த கொஷின் பார்த்துங்க, டெல் யூ. அடுத்தது ஸ்டேட் தெர்மோடைனமிக் 0 ஃபஸ்ட்டு தேர்டு எல்லாம் ஓகேங்களா. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹெஸ்லா, லாட்டிக்ஸ் எனர்ஜி. What is the usual definition of entropy? அடுத்து enthalpy of combustion, molar heat capacity, give its unit. enthalpy of neutralization, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்ட்ரோஃபி, அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி, ரிலேஷன்ஸ் பிட்வீன் டெல் எஸ் அண்ட் டெல் ஹச், அடுத்து வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வால்யூம் 1 இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 8 பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் கால்டு பை டைனாமிக் ஈக்குவேஷன், அது பார்த்துக்கோங்க. ஹோமோஜீனியஸ் அண்டு ஹெட்ரோஜீனியஸ் ஈக்குவேஷன் வித் எக்ஸாம்பிள், மாஸ் ஆக்ஷன், ரியாக்ஷன் கோஷன்ட்டு, லீசால்டியர் பிரின்சிபல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஃபெக்ட் ஆஃப் இன்செட் கேஸ் இன் ஈக்குவேஷன் அந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் கேசி அண்ட் கேபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. கேசி ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஹெச்ஐ, கேசி ஃபார் டைசோசியேஷன் ஆஃப் PCI5 அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி NH3க்கானதும் வாண்ட் ஹால்ஃப் ஈக்குவேஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. யூனிட் 9 மோலாரிட்டி, நார்மாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷனு, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்யூபிலிட்டி. ஸோ அடுத்தது வேப்பர் ப்ரெஷரு, ஹென்ரி லா, லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரி லா, ரோல்ட் லா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடியல் அண்ட் ரியல் சொல்யூஷன்ஸு, பாசிட்டிவ் டீவியேஷன்ஸு, நெகட்டிவ் டீவியேஷனு, குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸு, ரிலேட்டிவ் லோயிங் வேப்பர் ப்ரெஷரு, எலவிங் இன் பாயிலிங் பாயிண்ட்டு, அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, அமிசோ ப்ரெஷரு, ஐசோட்டோனிக் சொல்யூஷன்ஸ். கொஷின்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் எல்லாத்துக்குமே கீ ஆன்சர் நோட்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டேன், அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ரிசர்வ் இது பார்த்துக்கோங்க. 22, 23, 24, 25 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. யூனிட் 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் பாண்ட் வித் எக்ஸாம்பிள், பாண்ட் ஆர்டர், சிக்மா அண்ட் பை பாண்டு. அடுத்தது பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி, டீபோல் மொமெண்ட், ஃபஜான் ரூலு, அடுத்து VSEPR தியரி அண்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் SF6 IF7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ்லேட்ஸ் ஆஃப் MO தியரி, MO டயக்ராம் ஃபார் N2, அடுத்து MO டயக்ராம் ஃபார் O2, அடுத்து ஹைப்ரிடைசேஷன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கேட்டனேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டு, ஹோமோலோகஸ் சீரியஸு, இது கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம் வித் எக்ஸாம்பிள். அடுத்து இந்த 2-பியூட்டைன் அந்த பார்த்துக்கோங்க. ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், அடுத்து டிடெக்ஷன் ஆஃப் நைட்ரஜன், ஹாலஜன், சல்ஃபரு, குரோமட்டோகிராஃபி அண்ட் இட்ஸ் டைப்ஸு, ரெட்டன்ஷன் ஃபேக்டரு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஸ்டைலைசேஷன், மெத்தட்ஸ் டு டிடெக்ட் நைட்ரஜன் இன் ஃபுட் அண்ட் fertilizers, method to purify liquids with very close boiling points, method to purify solid organic compound, functional group and examples, IUPAC names எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த யூனிட்டில். அடுத்து 12th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட், எலக்ட்ரோமெட்ரிக் எஃபெக்ட், ஹைப்பர் கன்ஜெக்ஷன். அடுத்து இது எலக்ட்ரோஃபிலிஸ், நியூட்ரியோஃபிலிஸ் பார்த்துக்கோங்க, நியூக்ளியோஃபிலிஸ். அடுத்து ஹோமோலிட்டிக் அண்டு ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன், beta elimination,
ரிசோனன்ஸ் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 3ல வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டைரக்ட் 5 மார்க் கொஷின். மார்க்கோனி ஃப்ரீ ரூல் அண்டு பீரியாடிக்ஸ் எஃபெக்ட், ஓசோன் எலிசிஸ், பிச் ரெடிக்ஷன், ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியன்ஸு, அடுத்து பாலிமரிசம், எத்தலின், அசிட்லின், அடுத்து உட்ஸ் ஃபிட்டிங் ரியாக்ஷன்ஸு, கோல்ப் எலக்ட்ரானிக் மெத்தடு, கன்வர்ஷன் ஆஃப் பீனால் டு பென்சீனு, ஆக்ஷன் ஆஃப் கோல்டு KM1O4 வித் எத்தலின், BHC, ஹக்குல் ரூல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 14ல் இது கேட்ரிமேன் அந்தது, ஸ்வாட்ஸ் வில்லியம்ஸ் அது, DTD அந்தது, அடுத்தது SN2 SN1 மெக்கானிசம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஃபீரோன்ஸ் இதுவும் பார்த்துக்கோங்க, ஃப்ரெனோன்ஸ். அடுத்து 15th யூனிட்டு இது 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 ஆசிட் ரெயின் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். CFC க்ரீன் கெமிஸ்ட்ரி, BOD அண்ட் COD டிஃப்ரென்ஸு. BOD CODக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது டிப்ளேஷன், அது ஹவுஸ் எஃபெக்ட்டு. அடுத்து இந்த இதுவும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்து நல்லா படிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.